வீடியோவில் பாண்ட் பிரிட்டி அப்படின்னு உள்ள பிராண்டோட ஜெல் நெயில் அப்ளை செஞ்சுருக்கிறேன். நெயில் எக்ஸ்டென்ஷனுக்கு உள்ளது. ஓகேவா, இதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். எவ்வளோ லாங்காக வளர்ந்துருக்கு அப்படின்னு. நெயில் பெயிண்ட்டு நான் கொஞ்சம் அதாவது நெயிலில் கேப் இருந்த இடத்துல ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் பேட் வேணும், அப்புறமா அசிட்டோன் வேணும். 100% பியூரான அசிட்டோன் வேணும். இது 99% உள்ள அசிட்டோன். நெக்ஸ்ட்டு ஃபாயில் பேப்பர்ஸ் வேணும். பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காட்டன் பேடில் நல்லபடியாக அசிட்டோனை டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் காட்டன் பேடை பீஸாக கட் பண்ணி உங்கள் ஃபிங்கரில் வச்சு ஃபாயில் பேப்பரை வச்சு ஃபோல்டு பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸுக்கு அப்புறமா இதை ரிமூவ் செஞ்சு பாருங்கள். நல்லா ஊறி போய் இருக்கும். பாருங்கள் எந்த இடத்துல ஜெல் நெயில் இருக்குது அப்படின்னு. நெயில் பாலிஷ் வேறு உள்ள இடத்துல ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். மெதுவாக ரிமூவ் செய்யுங்க. மீதி இருக்கும். ஓகேவா, நெயிலில் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறமா திரும்பவும் அதே காட்டன் பேடை திருப்பி வச்சு திரும்பவும் நெயிலில் வச்சு ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா நெயிலையும் நீங்கள் செய்யுங்க. ரிமூவ் பண்ணுற நேரம் பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். ஒரு முறை உங்களுக்கு ஃபுல்லாக நெயிலேருந்து ரிமூவ் ஆகலை, அந்த யூவி ஜெல் ரிமூவ் ஆகலை அப்படின்னா திரும்பவும் அதே காட்டன் பேட் அதே ஃபாயில் பேப்பரை வைங்க. அதுலேயும் வச்சுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா திரும்பவும் ரிமூவ் பண்ணி பாருங்கள். நீட்டாக ரிமூவ் ஆகும். அதுலேயும் சப்போஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆகலை அப்படின்னா திரும்பவும் நீங்கள் அதே காட்டன் பேடை வச்சா போதும். சூப்பராக நல்லபடியாக ரிமூவ் ஆகும். நான் திரும்பவும் 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ரிமூவ் செய்கிறேன். இந்த முறை எனக்கு நீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஒவ்வொரு நெயிலையாக நீங்கள் அந்த ஃபாயில் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கிட்டு ரிமூவ் செய்யணும். மொத்தமாக சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு குயிக்காக ட்ரை ஆகிரும். பாருங்கள் நெயில் ட்ரை ஆகிருக்கு. அப்புறமா கியூட்டிக்கல் ஆயிலெல்லாம் அப்ளை செஞ்ச பிறகு நெயில் நார்மலாக சூப்பராக இருக்கும்.